Hi friends, இன்னைக்கான வீடியோல ஜப்பான்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஹஸ்பண்ட் வைஃப், ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்ட்டு சந்தோஷமா ஜாலியா அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு வந்ததுதானே அவங்களுக்கு ஒரு நாள் நைட்டு கடைசியா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போவோம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் நடந்துச்சு. என்னடா நம்ம நாட்டுல எல்லாம் யாராச்சும் கொலை பண்ணாங்கன்னா அவங்களை கண்டே பிடிக்க முடியாம போயிடும், அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சிரும். ஆனா ஜப்பான்ல யாருதான் அந்த கொலை பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு கரெக்டான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நானும் கூட நினைச்சிட்டு இருந்தேன் கைஸ். ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்ப்போம். அந்த ஃபேமிலிக்கு என்னாச்சு, கொலையாளி எதுக்காக அந்த ஃபேமிலியை டோட்டலா கொலை பண்ணா, போலீஸ் அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம குளூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த அழகான கியூட்டான ஃபேமிலி சேடகையா குடும்பம் அப்படின்ட்டு மத்தவங்க எல்லாமே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுல மிகியோ அப்படிங்கிற 44 வயசு ஆண் இருக்கிறாரு. அவங்களுக்கு யசுகோ அப்படிங்கிற 41 வயசு மனைவி இருக்காங்க. அதுக்கப்புறம் 8 வயசு நேனா பொண்ணு, அதுக்கப்புறம் பையன் ரெய், அவனுக்கு 6 வயசு. ஃபேமிலியா போயிட்டு ஒரு பார்க்ல போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போட்டோ எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அங்க போறதான ஒரு நபரை கூப்பிட்டு, சார் எங்களுக்கு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு போன் கொடுக்குறாங்க. அவங்களும் போன் வாங்கி லாஸ்டா ஒரு அழகா கியூட்டா ஒரு பிக் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் இந்த பிக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல தேடகையா இந்த ஃபேமிலி வீட்டுல நார்மலா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ டிசம்பர் 30 வருஷம் 2000. இவங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்க ஆரம்பிக்குது. செகண்ட் ஃப்ளோர்ல அவங்க பையன் ரெய் மட்டும் அவங்க ரூம்ல தங்கி தூங்கிட்டு இருப்பான். இப்படி இருக்கும் போது மேல இருக்கிறதான செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பாத்ரூமோட விண்டோ ஓப்பனாவே இருக்க ஆரம்பிக்குது. அந்த நாள் தான் கொலையாளி அந்த பாத்ரூம் இருக்க விண்டோ வழியா உள்ள ஒரு ரூம் திறந்து பார்க்கும் போது அங்க ரெய் தூங்கிட்டு இருக்கான். அந்த ரெய்ய போயிட்டு இவன் தலகாணி வச்சு அழுத்தி கொலை பண்ண ட்ரை பண்றான். யாராச்சும் நம்ம மூச்சை ஸ்டாப் பண்ணும் போது நம்ம கையும் காலையும் அசைப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் ரெய்யும் தன்னுடைய கை காலை அசைக்கும் போது சைட்ல இருக்குதானே நைட் லேம்ப் கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்குது. இந்த சத்தம் அவங்க அப்பா மிகியோக்கு கேட்க ஆரம்பிக்குது. அவரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே என்ன நம்ம பையன் ரூம்ல இருந்து சவுண்ட் வருது, நம்ம என்ன போய் பார்க்கணும் அப்படின்னுட்டு படிக்கிட்ட இருந்து குடுகுடுன்னு மேல ஏறி ஓடி வர ஆரம்பிக்கிறாரு. அந்த கேப்ல அந்த கொலையாளி ரெய்ய கொலை பண்ணிட்டு அவன் கீழே இறங்கி வரும்போது மிகியோவும் இந்த கொலையாளியும் நேருக்கு நேரா சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. கடைசி அந்த கொலையாளி தன் கையில இருந்த கத்தி எடுத்து மிகியோட தலையிலேயே குத்த ஆரம்பிக்கிறான். இப்படி குத்தும் போது அந்த கத்தி பாதியா உடைய ஆரம்பிக்குது. பாதி கத்தி மிகியோட தலையில இறங்க ஆரம்பிச்சிருக்குது. இதனால அடிப்பட்டதான அந்த மிகியோ ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடி கீழே இறந்து போயிடுறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ரெய் ரூம்ல இருந்து சவுண்ட் வந்துச்சு இல்லையா, அப்ப மிகியோ மட்டும் எழுந்திருக்கல, அவங்க ஒய்ஃப் மிகியோ கூட எழுந்திருச்சிருக்காங்க. ஆனா அவங்க படிக்கட்டுல ஏறி வரல, அவங்க கீழே நின்று இருந்திருக்காங்க. இந்த நடந்ததான அந்த சண்டே அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க பயந்து போய் கிச்சன்ல போய் உடைஞ்சிருக்காங்க. இந்த கொலையாளி கீழே யாராச்சும் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்காங்களா அப்படின்னுட்டு உடஞ்சு போன அந்த பாதி கத்தியை எடுத்துக்கிட்டு கீழே தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கும் போது கிச்சன்ல ஏதோ ஒரு பாத்திரம் உருட்டுற சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. நேரா அந்த கொலையாளி கிச்சனை நோக்கி போகும்போது அங்க யசுகா பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க யசுகாவையும் அந்த கொலையாளியும் கொலை பண்ணிடுறான். அப்புறம் கீழே இருக்குதான ஒரு பெட்ரூம்ல போய் பார்க்கும்போது அங்க நேனா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கா. அந்த கொலையாளி நேனாவையும் கொலை பண்ணிட்டு டோட்டலா எல்லாரையும் கொலை பண்ணிடுற அந்த கொலையாளி எதுக்காக கொலை பண்ணானே தெரியல. ஆனா அந்த கொலையாளி எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இந்த மாடியில மிகியோவுக்கும் இந்த கொலையாளிக்கும் ஃபைட் நடந்துச்சு இல்லையா, அதுல இந்த கொலையாளிக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. அதனால அங்க எங்கேயாச்சும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த கொலையாளி அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி கூலிங்கா வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு அவன் தண்ணியை கூல் பண்ணிக்கிட்டு டோட்டல் ஃபேமிலியே கொலை பண்ணிட்டு அவன் செகண்ட் ஃப்ளோர்ல சோஃபால நிம்மதியா படுத்து 1 மணி நேரம் இருந்திருக்கான். இதெல்லாம் பண்ணிட்டு அவன் வந்ததான வழியிலேயே ஓபன்ல இருக்கிறதான பாத்ரூம் விண்டோலயே அவன் இறங்கி எஸ்கேப் ஆயிடுறான். இதெல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜப்பான் போலீஸ் அங்க உள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனதுக்கு அப்புறம் வீடு இன்சைட்ல லாக் ஆயிருக்குது. டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போலீஸ் போய் சர்ச் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, சார் இங்க ஒரு டெட் பாடி இருக்கு சார், மேல இருந்து சவுண்ட் வருது சார், இங்க 2 டெட் பாடி இருக்கு சார்.
அப்படின்னு எல்லாருமே தேடும் போது டோட்டல் ஃபேமிலியே கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொலையாளி யாரு, எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிற க்ளூ கிடைக்குதுமா அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ்க்கு ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த விதமான க்ளூவுமே கிடைக்கவே இல்லை. அங்க இருக்குதான போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே சர்ச் பண்ணும்போது அந்த கொலையாளி ஜப்பான்லயே இல்லவே இல்லை, வேற ஏதாச்சும் நாட்டுக்கு அந்த கொலையாளி தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்ட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்து 24 வருஷம் ஆகியும் இன்னமும் சேடகையா குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியவே இல்லை. இந்த கொலையாளி எதுக்காக கொலை பண்ணாலும் அந்த விஷயமும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. லாஸ்டா இந்த உலகத்தை விட்டு சேடகையா குடும்பம் மட்டும்தான் மறைஞ்சு போயிருக்கு. ஆனா சேடகையா குடும்பத்துக்கு நடந்ததான இந்த அநீதி இன்னமும் இந்த உலகத்தை விட்டு மறையல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை போலீஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி த்ரில்லிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு க்ளூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கலாம். டாடா, பை பை.